அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் நிலக்கரி சுரங்கத்தில் பாரிய வெடிப்பு, 90 பேர் பலி. அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெறும் முறையில் திடீர் மாற்றம். லெபனான் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல், 10 பேர் உயிரிழப்பு. கலிபோர்னியா விமான தொழிற்சாலையில் ரசாயன கசிவு, 40,000 பேர் வெளியேற்றம். ட்ரம்ப் நிர்வாகத்தில் பதவியை துறந்த முக்கிய புள்ளி. வங்கதேசத்தில் தொடரும் தட்டம்மை பரவல், 499 எட்டிய உயிர் பலிகள். ஒரே இரவில் 348 ட்ரோன்கள், விமானங்கள் இடைமறிப்பு, எண்ணெய் கிடங்கில் பற்றிய தீ. குடியேற்றவாசிகளின் வன்முறை, மேற்கத்திய நாடுகளுடன் சேர்ந்து அவசர அழைப்பு விடுத்த ஜெர்மனி. எண்ணெய் விநியோக நெருக்கடி, சிவப்பு மண்டலத்திற்கு செல்லும் அபாயம், IEA அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வடசீனாவின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 90 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு நேற்று அந்த நாட்டு நேரப்படி இரவு 7:29க்கு ஷான்ஷி மாகாணத்தில் டோங்ஜோ குழுமத்திற்கு சொந்தமான லியூஷென்ஜூ நிலக்கரி சுரங்கத்தில் நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் 247 ஊழியர்கள் அங்கு பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விடத்தில் மீட்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வாயு வெடிப்புக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் சுரங்கத்தில் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த மணமற்ற வாயுவான கார்பன் மோனாக்சைடு அளவு வரம்புகளை மீறியிருந்தது என அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் உயிர் பிழைத்தவர்களை தேடுவதிலும் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு குடியேற்ற விதிகளில் கடும் கெடுபிடி காட்டி வருகின்றார். இதனால் இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் விசா நீடிப்பு, கிரீன் கார்டு பெறுவது போன்ற நடைமுறைகளில் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் கிரீன் கார்டு விதிகளில் புதிய மாற்றத்தை ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது. அதாவது அமெரிக்காவில் நிரந்தர தங்கியிருக்க வழிவகை செய்யும் கிரீன் கார்டு பெற காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக ட்ரம்ப் நிர்வாகம் புதிய முடிவொன்றை எடுத்துள்ளது. புதிய விதிகளின்படி கிரீன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்ப செயல்முறை நடைபெறும் காலத்தில் அமெரிக்காவில் தங்காமல் தங்கள் சொந்த நாடுகளுக்கே திரும்பி சென்று அங்கிருந்தே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க குடியுரிமை வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் இருதரப்பு எல்லைகளில் மோதல் நீடித்து வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பகுதியில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுமி மற்றும் 6 மருத்துவ உதவியாளர்கள் உட்பட 10 பேர் கொடூரமாக உயிரிழந்தனர். தெற்கு லெபனானில் உள்ள ஹனிஜே கிராமத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் இஸ்லாமிய சுகாதார சங்கத்தை சேர்ந்த 4 மருத்துவ உதவியாளர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து டயர் மாகாணத்தில் உள்ள டெய்ர் குவானன் அல்டஹர் கிராமத்தில் இஸ்ரேல் மற்றொரு வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதில் சிரியாவை சேர்ந்த ஒரு சிறுமி மற்றும் ஹிஸ்புல்லாவின் நட்பு அமைப்பான அமல் இயக்கத்தை சேர்ந்த 2 மருத்துவ உதவியாளர்கள் உட்பட 6 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். கலிபோர்னியாவில் உள்ள விமான தொழிற்சாலையில் ரசாயன தொழிற்சாலையில் கசிவு ஏற்பட்டதால் 40,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். குர்ரித்த தொழிற்சாலையில் 7,000 கலன் அளவு மொத்தத்தில் மெதாக்ரிலேட் எனும் ரசாயனம் தொட்டிகளில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படும் இந்த ரசாயனம் எளிதில் ஆவியாகக்கூடியது மற்றும் தீப்பிடிக்கக்கூடியது. இந்த நிலையில் நேற்று தொட்டிகளிலிருந்து ரசாயனம் கசிய தொடங்கியதனை அடுத்து சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் அனைவரும் வேறு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் தேசிய உளவுத்துறை இயக்குனர் பதவியிலிருந்து துளசி கஃபார் ராஜினாமா செய்துள்ளார். தனது கணவருக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் போது கஃபார்ட் தனது இந்த முடிவை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தேசிய உளவுத்துறை இயக்குனர் அலுவலகத்தை அவர் வழிநடத்தும் கடைசி நாள் ஜூன் 30 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என் கணவர் ஆப்ரஹாமுக்கு சமீபத்தில் மிகவும் அரிதான எலும்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று கஃபார்ட் தனது ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த நேரத்தில் அவருடன் இருந்து
இந்த போராட்டத்தில் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்பதற்காக நான் பொது சேவையிலிருந்து விலக வேண்டும் என்று ஹஃபாட் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்த ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் வெள்ளை மாளிகைதான் ஹஃபாட்டை ராஜினாமா செய்ய வற்புறுத்தியதாக தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவரது ராஜினாமாவை உறுதிப்படுத்தினார். துரதிருஷ்டவசமாக துளசி ஹஃபாட் ஜூன் 30 நிர்வாகத்திலிருந்து விலகுகின்றார். துளசி ஹஃபாட் விலகிய பிறகு தேசிய உளவுத்துறையின் முதன்மை துணை இயக்குனர் ஆரோன் லூகாஸ் தேசிய உளவுத்துறையின் தற்காலிக இயக்குநராக பணியாற்றுவார் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் தட்டம்மை பரவல் அதிகரித்து வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் தீவிர கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தட்டம்மையால் மேலும் 11 குழந்தைகள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கதேசத்தில் தட்டம்மை பரவலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளது. இதேபோல் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 54 பேருக்கு தட்டம்மை பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 8329 அதிகரித்துள்ளது. இத்துடன் கடந்த மார்ச் 15 முதல் தட்டம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 47,511 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் அவர்களில் 43,411 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வங்கதேசத்தில் சுகாதாரம் பாதிக்கப்பட்டதற்கும் தட்டம்மை பரவலுக்கும் இடைக்கால ஆலோசகராக பதவி வகித்த முகமது ஜூனஸ் தான் காரணம் என குற்றம் சாட்டி ஏராளமான ஆர்வலர்கள் கடந்த மே 13 அன்று போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் கிடங்கில் ட்ரோன் தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டது. தெற்கு ரஷ்யாவின் நோவோரோசிஸ்க் துறைமுகத்தில் எண்ணெய் கிடங்கு உள்ளது. இது நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 5 பங்கை கையாளுகின்றது. இதனால் இது கருங்கடலில் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாகவும் உள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைக்கும் நோக்கில் உக்ரைன் பாரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் நோவோரோசிஸ்க் எனும் எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மேஜர் ஆண்ட்ரே கிராவ்சென்கோ கூறுகையில், விழுந்த ட்ரோன் விமானத்தின் பாகங்கள் காரணமாக எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. பல தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக கட்டடங்களில் தீப்பிடித்தது. ட்ரோன் விமானங்களின் பாகங்கள் எரிபொருள் முனைய வளாகத்திலும் வீழ்ந்தன. இதில் 2 காயமடைந்தனர். ரஷ்யாவின் எரிசக்தி ஆலைகளை குறிவைத்து தொலைதூர தாக்குதல்களை நடத்துவதாக கீவ் கூறுகின்றது. மேற்கு கரையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்து வருகின்றது என ஜெர்மனி உட்பட மேற்கத்திய நாடுகளின் கூட்டணி அறிக்கை வெளியிட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கூறப்படும் ஆஸ்திரேலிய குடியேற்றங்கள் கட்டுமானத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மேற்கு கரையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்து வருகின்றது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரித்தானியா, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நோர்வே, நெதர்லாந்து, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் இணைந்து ஜெர்மனி இதற்கான கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த சில மாதங்களாக மேற்கு கரையின் நிலைமை கணிசமாக மோசமடைந்துள்ளது. குடியேற்றவாசிகளின் வன்முறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உள்ளது. ஆஸ்திரேலிய கட்டுப்பாட்டை மேலும் பலப்படுத்துவது உட்பட ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகளும் நடைமுறைகளும் ஸ்திரத்தன்மையும் இரு அரசு தீர்வுக்கான வாய்ப்புகளை சீர்குலைக்கின்றன என கூறப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க போர் நடவடிக்கை காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோக நெருக்கடி சிவப்பு அபாய எல்லைக்குள் செல்லும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து உலகின் முக்கிய நீர்வழி பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் அதிரடியாக மூடியுள்ளது. இதனால் உலகளவில் எண்ணெய் விநியோகம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் காலங்களில் இந்த நிலைமை மேலும் மோசமடையும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை நிர்வாக இயக்குனர் பாத்திக் ஃப்ரோல் எச்சரித்துள்ளார். அதில் மத்திய கிழக்கிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் ஏற்றுமதி வரலாறு காணாத அளவு சரிந்துள்ள நிலையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் உலகளாவிய எண்ணெய் சந்தை ஆபத்தான சிவப்பு மண்டலத்திற்குள் செல்லும் என்று எச்சரித்துள்ளனர். தற்போதைய மோசமான காலநிலை காரணமாக எண்ணெய் சந்தையில் கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு 14 மில்லியன் பீப்பா தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதாகவும் IEA தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இரவு லெபனான் எல்லை பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதிகளை நோக்கி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர்.
இதனால் வடக்கு இஸ்ரேலில் பல இடங்களில் பாதுகாப்பு எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. இந்த ட்ரோன் தாக்குதல்களால் இஸ்ரேல் தரப்பில் பெரிய அளவிலான பாதிப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய வான்படை நடத்திய பதில் தாக்குதலில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய மீட்புக் குழுவினர் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் பாதியிலிருந்து இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் எல்லையில் மோதல்களும் பரஸ்பர தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஹிஸ்புல்லா தரப்பு ஊடகங்கள் இதனை ஒரு முக்கியமான ரகசிய தளம் மீதான மாபெரும் வெற்றி தாக்குதல் என வெளியிட்டுள்ளார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.